ஆஃபர்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியும். நம்ம டெக்னாலஜி ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எங்கே இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். வெல்கம் டு பிஸ்னஸ் ஸ்டடீஸ். நான் உங்க ஹனி. இன்னைக்கெல்லாம் ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ரிமோட் ஒர்க் மாடலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லவே இல்லை. ஒர்க் ஃப்ரம் எனிவேர், ஹோம், கஃபே, ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஈவன் பீச்சில் இருந்து கூட பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். மோர் ப்ரொடக்டிவிட்டி தாங்க. ட்ராவல் டைம் சேவ் பண்ணி ஃபோக்கஸ்டாக ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆஃபீஸ் இல்லாமல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படின்னு தெரியும்னா இந்த பிஸ்னஸ் ஐடியாஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்சிங் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங், இந்த மாதிரி ஸ்கில் இருந்தால் ஃபைவர், அப்வொர்க் யூஸ் பண்ணி கிளைண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் எடுத்து ஆன்லைனில் சேல் பண்ணால் ஆஃபீஸ் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் தாங்க. ஜூம், கூகுள் மீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஆன்லைன் நாலேஜஸை ஷேர் பண்ண முடியும். தென் மார்க்கெட்டிங் அண்ட் பிளாகிங், வெப்சைட் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். ஃபைனலி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டும் யூடியூப் சேனல் ஆட்ஸும் தான். பிராண்டுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணால் அதுவே உங்கள் ஃபுல் டைம் பிஸ்னஸாக மாறிடும். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு ஆஃபீஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் உங்கள் பேஷனை பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியும். பிஸ்னஸ் டிப்ஸ், ஸ்டார்ட் அப் ஐடியாஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சின்ன விஷயம் எனக்கு பிக் மோட்டிவேஷனாக இருக்கும்.